This video sponsored by BuyMode mobile app. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ்நாடு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி இப்போது வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நோட்டிஃபிகேஷன் டேட் 25/4/2025. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் 4 தொகுதி 4க்கான பணியிடங்கள். முக்கியமான அறிவிப்புகள். என்னையிலேருந்து அப்ளிகேஷன் நம்ம போடலான்னா 25/4/2025 நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அன்றையிலேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது இணைய வழியில் மட்டும்தான் அப்ளை செய்ய முடியும். அதுக்கான கடைசி நாள் 24/5/2025 11:59 PM. அதாவது 24 அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக் தெரியாமல் பண்ணிட்டாலோ, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலோ, இல்லை எதனா ஆட் பண்ணணுன்னாலும் அதுக்கான டேட்டு விண்ணப்பத்தை திருத்தம் செய்யறதுக்கான கால அவகாசம் 29/5/2015 முதல் 31/5/2025 வரை நம்ம எதாவது கரெக்ஷன்ஸ்லாம் தான் மாற்றிக்கலாம். குரூப் 4 எக்ஸாமுக்கான டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் விடும்போது 13/7/2025 கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நோட்டிஃபிகேஷன் விடும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு 12/7/2025 அன்றைக்கி காலையில் 9:30க்கு குரூப் 4 எக்ஸாம் கரெக்டாக ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்கிறான்னு பார்த்துலாம். கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஓஓக்கு 215 போஸ்ட்டுகளும், இளைநிலர் உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு செக்யூரிட்டியில் 1621, இளைநிலை உதவியாளர்கள் 6 போஸ்ட்டும் வந்திருக்குது. லைனாக போஸ்டிங்ஸ்லாம் ஷோ பண்ணுறேன். என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 335 வேக்கன்சி விட்ருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு அதிக சாய்ஸ் இருக்குது. டோட்டலாக குரூப் 4க்கான மொத்த வேக்கன்சி எவ்வளோனா 3935. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கம்மியான வேக்கன்சி தான் வந்திருக்கு. பட் இது கண்டிப்பாக இப்படி இருக்காது. எலெக்ஷன் வருது நெக்ஸ்ட் இயர். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 10,000க்கு மேலே தான் வேக்கன்சி விடுவாங்க. ஸோ யாரும் பயப்படாமல் நீங்கள் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு கொண்டே இருங்க. நீங்கள் ஃபாரஸ்ட்டு செலக்ட் பண்ணால் மட்டும் அதுக்கான சில ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸாக இருக்குது பார்த்துங்க. ஆண்களுக்கு ஹைட் 163, செஸ்ட்டு 79 இருக்கணும். அதுமாதிரி லேடிஸ்க்கு 150 ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு 74 இருக்கணும். இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நீங்கள் ஸ்டடியில் இன்னும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருது. ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தடவை கண்டிப்பாக எல்லாருமே படித்து வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்கள். நன்றி.